வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். எண்ணத்திற்கு காவலாக எண்ணத்தையும் வைக்க வேண்டும். எண்ணத்தை ஆராய எண்ணத்தால் தான் முடியும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். உடலில் வெயிலாக விரைந்து ஆற்றென்றால் உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, உடலில் உள்ள என்பதின்ப அனுபவம், ஒற்ற அனுபவம், சிந்தனை தெளிவு, உடல் உள்ள மாற்றம், இறைமுடிவு 10 ஒவ்வொன்றால் புலன்களில் விருந்து ஆற்ற மனம் என்கின்றோம், மேல்கு வின் பரமறிய அறிவென்கின்றோம் என்று ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல எண்ணத்தில் எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் பயனாய் மாறும் என்று இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சாமி சொல்லுவாங்க, மனதினுடைய படிநிலைகள் 10 என்னன்னா உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம். இப்படி பழக்கப்படி நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விளக்கம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. சாமி சொல்றாங்க, பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையில போராடி கொண்டிருக்கக்கூடியவர் மனிதன். நாம் வாழும் கால வரையிலும் நம்முடைய உடல் தேவைகள் 14: தூக்கம், நாவறட்சி, மூத்திரம், தும்மரோடு இருமல், வாந்தி, தாக்கிடும் பசி, கொட்டாயி, தலைமளவு, ஏப்பம், சிக்கிலம், நோக்கி நீர், அபான வாய்வு, நுபல் சுவாசத்தோடியது, தூக்குமார் வேகம் தன்மை, சுஸ்தன் தான் அடக்கிடாமை என்று ஒரு பாடல்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க சுவாமிஜி, இந்த 14 செயல்களை அளவுமுறை காத்து வாழணும். இந்த 14 செயல்கள் நம்முடைய தேவையை ஒட்டி வருது. இந்த தேவையை ஒட்டி வரக்கூடியது எல்லாம் நாம நிறைவேற்றி தான் வாழணும். அதே போல தெய்வீகம், நம்முடைய உடலால, பொருளாதாரத்தால, நம்முடைய அறிவாட்சி தரத்தால மற்றவர்களுக்கு நாம ஏகையாக என்ன செய்ய முடியுமோ அதை நாம் அவ்வப்போது செய்து கொண்டே இருக்கணும். நம்ம தேவை, தெய்வீகம் என்ற இந்த 2 நாம எடுத்துக்கொண்டு சிறப்பாக வாழலாம். அதை தாண்டி பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல், கருவமைப்பு என்ற இந்த 4 இருக்கு. ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 6 அடிப்படையில தான் எண்ணங்கள் தோன்றும். அதே போல இந்த உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் என்ற அந்த பழக்க வழி எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு செயல்களையும் நாம அளவுகளை காக்கணும். இப்ப உணவு அளவா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, தேவையான நீர் பருகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, வெளியில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய 3 வழிகள்ல விண், காற்று, நெருப்பு இதிலிருந்து கிடைக்குது. உணவுல இருந்து ஒரு பங்கு, மொத்தம் 4 பங்குல 3 மடங்கு வெளியில இருந்து கிடைக்குது. அளவான உணவு சாப்பிடும் போது அது ஜீரணிக்கப்பட்டு ரசமா, ரத்தமா, மாமிசமா, கொழுப்பா, எலும்பா, மஜ்ஜையா, சுக்கிடமா மாறி அந்த உடலுக்கு தேவையான 7 அடுக்குகளுக்கு தேவையான அந்த எனர்ஜியை கொடுக்குது. அலைஞர்கள் உயரும்போது, மாறும்போது, முரணாக அனுபவிக்கும் போது, அலட்சியப்படுத்தும் போது அது நமக்கு துன்பத்தை கொடுக்குது. இது எல்லோருக்குமே தெரியும். அதான் சாமி சொல்றாங்க, பழக்கத்திலிருந்து விடுபட்டு விளக்கத்துக்கு வரணும். ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. ஒவ்வொரு உணர்வு ஏற்பட்டதற்கு பிறகு நம்ம பல அனுபவங்களை எடுத்துக்கொண்டு அதை நாம எந்த துன்பமின்றி, நம் உடலுக்கு மற்றவர்களுக்கு எந்த துன்பமின்றி தேவையை ஒட்டி நாம பயன்படுத்தி வாழலாம். அதே போல பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல், கருவமைப்பு இதுல நல்லதை மட்டும் நாம எடுத்துக்கொண்டு வாழணும். பழக்கம் என்பது, நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஒரு 10:30 மணிக்கு 11 மணிக்கு நம்ம ஃபங்க்ஷன் சாப்பாடு சாப்பிட்டு வந்திருப்போம். வீட்டுக்கு ஒரு 1:30 மணிக்கு வர்றோம். அந்த காலையில இந்த ஃபங்க்ஷன்ல சாப்பிட்ட சாப்பாடு இரவு கூட உணவு வேண்டாங்கிற அளவுல நம்முடைய அந்த வயிறு நிறைந்து இருக்கும். வீட்டில் ஏதாவது நமக்கு பிடித்த பதார்த்தத்தை சாப்பிட்டு அந்த வாசனைகள்லாம் வரும்போது நம்ம உட்கார்ந்து சாப்பிடுவோம். இது தவறு.
அப்ப நாம அளவாக சாப்பிட்டா ஜீரணமாகுது, அது எங்களுக்கு அதுவா பிரியுது. அளவுமுறை மாறி முரணாக சாப்பிட்டா நமக்கு அது துன்பத்தை கொடுக்குதுங்கிறத நம்முடைய எண்ணத்தை கொண்டுதான் எண்ணத்தை ஆராய்ச்சி செய்ய முடியும். சாமி சொல்லியிருக்கக்கூடிய அந்த பழக்கம் என்று சொல்லக்கூடிய உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் இதிலிருந்து விடுபட்டு விளக்கத்துக்கு மாறணுங்க. தேவை தெய்வீகத்தை நிறைவு செய்து கொள்ளணும். பழக்கம், சூழ்நிலை, பிரமண தூண்டுதல், கருவமைப்புல நாம நல்லதை மட்டும் செய்யணும், மற்றதை நீக்கி வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை